ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் சேனல் கதை கதை போமா. இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சிறகடிக்க ஆசை சீரியலுடைய நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ விஜயாவும் மனோஜும் அந்த எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வைக்கிறாங்கல்ல, அந்த எலுமிச்சம்பழம் கீழே விழுந்துருது. அப்போ விஜயா நம்ம மனோஜை பிடிச்சி உள்ளே பிடிச்சி தள்ளுறாங்க. நீ போடா, போன தடவை தான் நான் போய் வச்சுட்டு வந்தேன்ல, இப்போ நீ போய் அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அப்படியே உள்ளே பிடிச்சி தள்ளி விட்டுறாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, போயிட்டு அந்த குங்குமம் படாத அளவுக்கு இது பண்ணி எடுத்துகிட்டு வைக்கிறாரு. இப்போ வைக்கும்போது திரும்ப கீழே விழுந்துற போதுன்னு சொல்லிட்டு இதுக்கிட்ட ஒரு பூ இருக்குது, விளக்கு, குத்து விளக்குல அந்த பூ எடுத்து மெதுவாக வைக்கிறாரு. இவங்க அதை ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அப்புறம் கீழே விழாதுன்னு சொல்லிட்டு சரின்ட்டு இவங்க போயிடுறாங்க. மறுநாள் என்ன ஆகுதுன்னா, இவர் வராரு, முத்து வராரு. வரும்போது பார்த்தாக்கா அவர் டக்குன்னு பூஜை அறையை வெட்டி பார்க்கும்போது இன்னொரு எலுமிச்சம்பழம் இருக்குல்ல, அதை பார்த்ததுமே அவர் கன்ஃபார்ம் ஆகிடுது. கன்ஃபார்ம் ஆனதும் அவர் உள்ளே போகிறாரு, மீனா கிட்ட போகிறாரு. மீனா இந்த மாதிரி நான் வச்சு எலுமிச்சம்பழம் வேலையை காட்டுது பாரு, அது குட்டி போட்டுக்குது அப்படின்னு சொன்னதும் என்னங்க சொல்கிறீங்க, எலுமிச்சம்பழம் எப்படி குட்டி போடும் அப்படின்னதும் இங்கே வா பாரு, நான் சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டிகிட்டே இருக்காரு. அப்போ காட்டிகிட்டே இருக்கும்போது ஆமாங்க, என்னங்க இது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மீனா. பாத்தியா, நான் வச்ச எலுமிச்சம்பழம் எப்படி வேலை செய்யுது பாரு அப்படின்னு சொன்னதும் ரோகிணி வராங்க. ரோகிணி வரும்போது ரோகிணி மீனை கேட்குறாங்க, ரோகிணி நீங்கள் எலுமிச்சம்பழம் வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரோகிணி ஏங்க உங்கள் வீட்டுக்கார் தான் மந்திரிச்சின்னு எலுமிச்சம்பழம் வச்சுருக்காரு, நான் ஏங்க வைக்க போகிறேன்னதும், அப்போ உள்ளே பாருங்க அப்படின்னதும் உள்ளே வெட்டி பார்க்குறாங்க. பார்த்தாக்கா ஒரு எலுமிச்சம்பழம் அங்கே இருக்குது. அப்போ இவங்க வந்துடுறாங்க, நம்ம யார், நம்ம விஜயா வராங்க. வந்ததும் யார் வச்சுது எலுமிச்சம்பழம் வந்ததும் நான் தான் எடுத்துகிட்டு வச்சேன் அப்படின்னதும், நீங்களா, நீங்கள் எதுக்கு எடுத்துன்னு வச்சிங்கன்னா, ஏன் வீடு நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் எடுத்துன்னு வச்சேன் அப்படின்றாங்க. எங்கே போய் வந்தீங்க அப்படின்னு சொன்னதும், அந்த மாதிரி நான் நேற்று இதுக்கு போனால, அப்போ ஒரு கோயிலாண்ட இறங்கும் போது அங்கே சாமி பாதத்தில் வச்சுருந்து எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னது எந்த கோயிலேருந்து, அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது, உனக்குன்னா சொன்னாக்கா தெரியவா போகுது, சாராய கடவுள்னா எல்லாமே தெரியும், இது இல்லாமல் உனக்கு தெரிய போகுது, கோயில் எல்லாமே தெரிய போகுது அப்படின்னதும் சொன்னதும் அப்புறம் எல்லாம் ஒரு பயத்தில் தான் வச்சுருப்பாங்கன்னு சொல்லிட்டு மனோஜியும் வந்துடுறாரு. அப்போது அவர் மனோராரு, என்னது பயமா அப்படின்னதும் ஆன்ட்டியா, அப்போ ரோகிணி ஆன்ட்டி அவர் தான் நகை கிடைக்கணும்னு சொல்லிவிட்டு மந்திரிச்சு எடுத்துகிட்டு வச்சுருக்காரு, நீங்கள் ஏன் எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்க அப்படின்னதும் இல்லைம்மா, நாங்கள் கோயிலுக்கு போனோம், அவங்க கொடுத்தாங்க, வீட்டுக்கு நல்லா இருக்கும் அதை வச்சாக்கா அப்படின்னு சொன்னாங்க, ஆனால் தான் நான் எடுத்துகிட்டு வச்சேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஏதோ சரிப்படல. அப்போ இவர் என்ன ரோகிணி என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நீங்கள் இது இன்னும் இதுவே ஆகலையேனதும், 12 மணி நேரம் தானே முடிஞ்சிருக்கு, இன்னும் ஒரு நைட்டு இருக்குல்ல அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அப்போயே விஜயாவுக்கும் மனோஜுக்கும் இல்லை. அப்புறம் நைட்டு பார்த்தாக்கா மனோஜ் தூங்கின்னு இருக்காரு. மனோஜ் தூங்கிட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு இதுவாகிடுது, அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது. அந்த எலுமிச்சம்பழம் விழுந்ததையே பற்றி யோசிச்சுட்டே இருக்காரு. எலுமிச்சம்பழம் அப்படியே கனவுலே வருது அவருக்கு. அப்புறம் ஏஞ்சி அப்படியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகுது. ஏன்னா பயம் ஒரு மனுஷனை தூங்கவே விடாது. எப்போவுமே ஒரு 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 தவறு செஞ்சிருந்தாலோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்த நினச்சி நம்ம பயந்துட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளை மனசாட்சி தூங்கவே விடாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி இதுலாம் ரொம்ப இது நிறைய பேர் தூங்கவே மாட்டாங்க. அவங்க ஏன்னா அவர் தப்பு செஞ்சுருக்காருல, அவருக்கு தூக்கம் வரமாட்டேங்குது, என்னடா இது தூக்கமே வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. அப்போ பார்த்தாக்கா நம்ம முத்து வராரு. வரும்போது என்ன பண்ணுறாரு, கடகடன்னு மனோஜ் ரூம் கதவை தட்டிட்டு ஓடிட்டு போய் ஃப்ரிட்ஜ் பின்னாடி ஒளிஞ்சிக்கிறாரு. யாராக இருக்கும்னு சொல்லிட்டு மனோஜ் கண்ணாடி மாட்டின்னு பார்க்குறாரு. அப்போ யாரும் இல்லை. திரும்ப ஒரு தடவை இது பண்ணிவிட்டு தட்டிட்டு ஓடிடுறாரு. அப்போவும் இவர் என்ன பண்ணுறாரு,
பார்த்துட்டு உள்ளே போய் கதவு சாத்திக்கிறாரு. திரும்ப ஒரு தடவை தட்டுறாரு. அப்போ வந்து பார்த்துட்டு இப்போ வந்துட்டு சரி வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு கதவு தொறந்து வச்சிடலாம் சொல்லிட்டு அவர் ஃபுல்லாக கதவு திறந்து வச்சுட்டு போய் படுத்துக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா இவர் இதை பற்றி இப்போ ஆனால் சத்தியமாக செம்ம சைக்கோங்க அவர். நம்ம நம்ம முத்து செம்ம சைக்கோத்தனமாக பார்க்குறாரு அவர். மனோஜ் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு மனோஜோடைய அந்த பதட்டத்தை வந்து அவர் கணிக்கிறாரு. அப்போ என்ன ஆகுதுன்னா வந்துட்டு ஃப்ரிட்ஜை வந்து திறந்து பார்க்குறாரு. அதில் பார்த்தா ஒரு எலுமிச்சம்பழம் இருக்குது. அப்படியே கபோர்டில் பார்க்குறாரு ஒரு ஊசி நூல் இது கருப்பு கலர் நூல் இருக்குது. இருட்டில் கருப்பு கலர் நூல் இருந்தால் தானே தெரியாது. அந்த ஊசி நூலை வந்து அந்த இதில் சொருவிட்டு அவர் பாட்டு கடகன்னு இப்போ அவருக்கு ஈஸி இந்த எலுமிச்சம்பழம் போடுறதுக்கு அவருக்கு ஈஸியாகி போச்சு. ஏன்னா மனோஜ் தான் ரூமை திறந்து வச்சுட்டு தூங்குறாருல. என்ன பண்ணுறாரு, மனோஜோட ரூம் வாசலில் நின்றுக்கின்னு அந்த எலுமிச்சம்பழத்தை சுழட்டி என்ன பண்ணுறாரு, மனோஜ் மேலேயே போடுறாரு. மனோஜ் ஏஞ்சதும் அது பெட்டில் விழுந்துருது. என்னது எலுமிச்சம்பழமா அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் பார்த்தாக்கா எலுமிச்சம்பழம் பாட்டுக்கு அப்படியே நகர்ந்து இவர் பாட்டுக்கு அந்த நூலை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காரு. அது பாட்டுக்கு கடை கடைன்னு வெளியே மனோஜுக்கு இல்லை அப்படியே அலறி சாகுறாரு. ஐயோ என்னாச்சின்னு தெரியலையே, ஐயோ இந்த எலுமிச்சம்பழம் எங்கே போச்சுதுல பார்த்தா எலுமிச்சம்பழம் ஓடிடுது. ஏன்னா இவர் பிடிச்சி வலிச்சிடுறாருல, அது பாட்டுக்கு ஓடிடுது. ஓடினதும் வந்துட்டு இவர் பாவம் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. உடனே என்ன பண்ணுறாரு, கடகடன்னு வந்து அந்த கதவை வந்து அப்படியே சாத்திட்டு கடகடன்னு போயிட்டு ஃபோன் எடுத்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. இங்கே பார்த்தாக்கா விஜயா வந்துட்டு அப்படியே தூக்கமே இல்லாமல் அப்படியே புரண்டு புரண்டு படுத்துன்னுக்குது. இப்போ நம்ம இவங்க விஜயா வந்துட்டு எடுக்கிறாங்க, ஃபோன் எடுக்கிறாங்க. இவன் ஏன் இந்த நேரத்தில் ஃபோன் எடுக்கிறான், ஐயோ என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அண்ணாமலை கேட்டுற போதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃபோன் எடுத்துகிட்டு வெளியில் ஓடிடுறாங்க. ஹாலுக்கு வந்துட்டு நின்று பேசுகிறாங்க. என்னடா அப்படின்ட்டு, அம்மா எனக்கு பயமாக இருக்குதும்மா அப்படின்னதும் வந்துட்டு நான் ஹாலில் தாண்டா இருக்கேன்னதும் வந்துட்டு அவர் வராரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணுறாரு, கண்ணாடியில் செக் பண்ணுறாரு, வாய் எதனா கோணிதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாரு. அப்புறம் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா வந்துட்டு இவங்க 2 பேரும் வந்துட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி அம்மா இந்த மாதிரி இந்த எலுமிச்சம்பழம் இந்த மாதிரி பறந்து வந்துச்சும்மா வந்துட்டு இதுவாச்சு அப்படிலாம் வந்துட்டு சொல்கிறாரு. நான் அப்புறம் எனக்கு வாய்க்கு எதுனா ஆகிட போதுமா இந்த அப்புறம் என்னுடைய மல்டி மில்லியன் கனவுனாலாம் என்னம்மா ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பேசுகிறாரு. டேய் நீ உன்னை பற்றி மட்டும் யோசிக்கிற, இந்த வயசில் எனக்கு அந்த மாதிரிலாம் ஆச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு யோசிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு அந்த முத்து எடுத்துன்னு வந்து வச்சு அந்த எலுமிச்சம்பழத்துக்கு பவர் அதிகம் போல் இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அதை தூக்கி போட்டுடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாரு. டேய் எதனா உடம்புக்கு எதனா ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு இல்லைம்மா முத்து வந்துட்டு மாடியில் தான் தூங்கி நிற்கிறான், இப்போ யாருமே கிடையாது, நம்ம போயிட்டு அதை போய் எடுத்துன்னு போய் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் என்ன பண்ணுறாரு, நம்ம விஜயா வந்துட்டு முன்னாடி வந்து தள்ளி விட்றாரு. 2 பேரும் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு பூஜை ரூம் கதவை திறந்துட்டு பார்த்து நிற்கிறாங்க எடுக்கிறதுக்கு. இப்போ நம்ம விஜயா வந்துட்டு போயிட்டு வந்து அந்த பயத்தோடவே போயிட்டு அந்த எலுமிச்சம்பழத்தை எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு வராங்க. வாடா நம்ம எடுத்துகிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க மனோஜ்கிட்ட. அம்மா நம்ம வச்ச எலுமிச்சம்பழத்தையும் நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னதும் அவங்க போயிட்டு அதையும் எடுத்துகிட்டு வராங்க. சரி வாடா நம்ம போயிட்டு மாடியில் போய் நம்ம போய் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்புறாங்க. அப்போ கிளம்பும்போது கரெக்டாக வந்து லைட் எரியுது. இங்கே வந்துட்டு நம்ம ரோகிணி வந்துட்டு அவங்க மட்டும் தனியாக ரூமில் படுத்திருக்காங்கல்ல, அப்படியே புரண்டு படுக்கிறாங்க. பக்கத்தில் வந்து கை போடுறாங்க. பார்த்தாக்கா மனோஜ் இல்லை. ஒன்று ஏஞ்சி தேடுறாங்க. தேடிட்டு இங்கே லைட்டு போட்டுட்டு இங்கே மீனா, முத்து, நம்ம ரவி, ஸ்ருதி எல்லாரும் வந்துடுறாங்க. அப்படியே வந்துட்டு கதவு திறந்துக்கிட்டு அண்ணாமலை வந்துடுறாரு. உடனே வந்துட்டு ரோகிணியும் வெளியில் வராங்க. வந்துட்டு இந்நேரத்துக்கு நீங்கள்லாம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வந்துட்டு சொன்னதும் முத்து என்ன சொல்கிறாருன்னா வந்துட்டு நான் தான் சொன்னேன்ல இன்னைக்கு நைட்டு ஒரு அருமையான காட்சி இருக்குது தூங்காதன்னு சொன்னேன்ல, அதான் இப்போ பாரு நடக்குது பாரு அப்படின்னதும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இங்கே அப்படின்னதும் வந்துட்டு அப்போ வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி எலுமிச்சம்பழத்தை வந்து கையில் வச்சுருக்கீங்களே அப்படின்னு கேட்டதும் அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க ஒரு வேளை ஜூஸ் போட வந்தாங்களோ அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு இதுவாக இருந்துச்சு, நாங்கள் இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போடலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க. அப்போ ஏன் நீங்கள் வச்ச எலுமிச்சம்பழத்தையும் நீங்கள் வந்து தூக்கி போட வந்தீங்க அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க மீனா.
அப்போ வந்துட்டு ரவி என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அப்போ மனோஜ் தான் வந்துட்டு இந்த இது நகைய வந்து திருடுனானா அப்படின்னு வந்து சொன்னதும், "ஏய் என்னடா மனோஜ்ன்ற? எங்களுக்கு வந்துட்டு பயமா இருந்தது. ஏதோ ஒரு எலுமிச்சம்பழத்த தூக்கிட்டு வந்து இவன் வந்துட்டு உள்ள வைப்பான். அது வந்துட்டு கெட்டது உள்ள வந்துச்சுன்னா, கெட்டது பிடிச்சி ஆட்டும்டா. ரொம்ப பிரச்சனையாயிடும். நான் அதனால தான் தூக்கி போட போனேன்" அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. அப்புறம் வந்துட்டு இவரு என்ன சொல்றாருன்னா வந்துட்டு, அம் இல்ல இது வந்துட்டு நான் வந்துட்டு எனக்கு இவன் மேல ரொம்ப நாளா டவுட்டு அப்படின்னு வந்துட்டு விஜயாவ பார்த்துக்கிட்டே சொல்றாங்க. மனோஜ் வந்து முத்து வந்து சொல்றாரு, "இவன் மேல எனக்கு டவுட் இருந்தது. இது வந்துட்டு நான் கடையில தான் வாங்குனேன். நான் வந்துட்டு கண்டுபிடிக்கணுன்றதுக்காக தான் வந்துட்டு இந்த மாரி பண்ணேன். போலீஸ்லலாம் சொல்லுவாங்கல்ல, பொறி வச்சு பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் வந்துட்டு இவன வந்துட்டு இந்த மாரி பண்ணி நான் புடிச்சேன். பார்த்தீங்களா கரெக்ட்டா வந்துட்டு மாட்டிக்கினான்" அப்படின்னதும் வந்துட்டு உடனே வந்து ரோகிணி என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு, அம் கூப்பிடுறாங்க இவர. "முத்து தேவையில்லாதெல்லாம் பேசாத. அவங்க தான் வந்துட்டு பயத்துல வந்து வச்சாங்கன்னு சொல்றாங்கல்ல" அப்படின்னு வந்துட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க. அப்போ வந்துட்டு அ ஒரு ஸ்ருதி என்ன சொல்றாங்கன்னா, "அவங்க ஏன் பயப்படணும்? நகை எடுக்கலன்னா அவங்க ஏன் பயப்படணும்?" அப்படின்னு வந்துட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்துட்டு இது தேவையில்லாதது நான் போறேன் அப்படின்னு வந்துட்டு முத்து வந்து கூப்பிட போறாங்க. அப்போ வந்துட்டு விஜயா என்ன சொல்றாங்கன்னா, "எனக்கு பயமா இருந்தது. அதனால தான் வந்துட்டு நான் இத தூக்கி போட வந்தேன்." அப்படின்னு வந்துட்டு சொன்னதும், முத்து வந்து திரும்ப சொல்றாரு, "ஏன் அத வந்து காலையில வந்து செய்ய வேண்டியது தானே? ஏன் நடுராத்திரில தான் உங்களுக்கு இந்த எலுமிச்சம்பழத்த வந்து தூக்கி போடணும்னு இதுவா இருக்கா?" அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க. அப்புறம் உடனே ரோகிணி வந்துட்டு மனோஜ கூப்பிட்டுட்டு போறாங்க. உடனேயும் முத்து எக்ரின்னு வந்து முன்னாடி வந்து நின்னுக்கிட்டு கேஸ் நடந்துட்டே இருக்கும்போது, அக்யூஸ்ட் "நீ என்னடா எஸ்கேப் ஆவுற? போய் நில்லுடா" அப்படின்னு வந்துட்டு சொல்றாரு. இந்த எபிசோடு இதோட முடியுது. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.